ஆபரேஷன் சிந்தூர்ல 9 தீவிரவாத தளவாடங்கள் பயிற்சி முகாம்கள் அழிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது அதுக்கு ஏன் சிந்தூர்ன்ற பேர் வச்சாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை பிரீஃப் பண்ண, அந்த ஆபரேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண இதுவரை இல்லாத அளவுக்கு 2 பெண் அதிகாரிகள், அதுவும் ஒன்னு சோஃபியா குரேஷி, இன்னொன்னு வியோமிகா சிங் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? சூப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இந்தியா அது மூலமா கொடுக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர்ன்றதுக்கான பேர் காரணமே பாத்தீங்கன்னா பெஹல்கம்ல பெண்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர்களையும் அவங்களுடைய தந்தையோ அட்டாக் பண்ணி அவங்களுடைய குங்குமத்துக்கு நீங்க ஒரு களங்கத்தை உருவாக்கிட்டீங்க, அப்படி சொல்ல விரும்புறேன், உருவாக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு தான், அதுக்கு பதிலாக தான் சிந்தூர்னு பேர் வச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதை ஏன் வியோமிகா சிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஃபியா குரேஷி அவங்க பிரீஃப் பண்ணாங்க அப்படின்னா, பெண்களை நாங்க முன்னிறுத்துறோம். நீங்க ஒரு ஆணை கொண்டுட்டு அவங்களோட மனைவியை மோடிட்டு போய் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப மோடி கிட்டே இந்த பதிலையும் பெண்கள் தான் அவங்க கிட்ட சொல்ல போறாங்க அப்படிங்கிற சரியான ஒரு கம்யூனிகேஷன். ரெண்டாவது சோஃபியா குரேஷி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி குடும்பத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியோமிகா சிங் அவங்க ஒரு சீக்கியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா ஆர்மியில என்னப்பா முஸ்லிம் சீக்கியர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அட்டாக் பண்ணும்போது பெஹல்காம்ல அட்டாக் பண்ணும்போது மதரீதியா தான் அட்டாக் பண்ணாங்க. அப்ப மட்டும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நம்ம சொன்னோம். நான் அந்த உண்மையை சொன்னேனே. அப்படி இருக்கும்போது இதுலயும் பெருமையா சொன்னாதான் இத போல பல இஸ்லாமியர்கள் ஆர்மியில சூப்பரான பொசிஷன் எடுத்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்க. சோ ஒரு சீக்கியரும் ஒரு இஸ்லாமியரும் எங்களுக்கு இன்க்ளூசிவ் தான், நாங்க எல்லாரையும் ஒன்னா பாக்குறோம் தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ராங்கா சொல்லவும், பெண்கள் வழி நடத்துறாங்க. இந்திய ஆர்மியிலேயும் இந்திய டிஃபென்ஸ் போர்சஸ்லயும் பெண்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. சோ நீங்க ஒரு பெண்ணிடம் தான் நீங்க போய் மோடி கிட்ட சொல்லுவீங்க, இப்ப பெண்கள் மூலமா உங்களுக்கு பதில் சொல்றோம் பாத்தீங்களா அப்படின்னு பல நல்ல அர்த்தங்களை தான் இந்த சோஃபியா குரேஷி அவர்கள் அதுக்கப்புறம் வியோமிகா சிங் அவர்கள் மூலமா பிரீஃப் பண்ணது மூலமா இந்தியா சொல்ல விரும்புறாங்க. லாஸ்ட் ஒரு பஞ்சு சொல்லிட்டா, இதோட சேர்ந்து இன்னொரு பர்சனும் அந்த பிரீஃபிங்ல இருந்தார் இல்லையா, அவர் ஒரு காஷ்மீர் பண்டிட் இனத்தை சேர்ந்தவர். சோ இதை விட சூப்பரா ஒரு சரியான பஞ்ச இந்தியன் டிஃபென்ஸ் போர்சஸும் இந்தியன் கவர்மெண்ட்டும் கொடுக்கவே முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு மோடி கவர்மெண்ட், ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் டிஃபென்ஸ் போர்சஸ். ஆபரேஷன்ஸ் 2.2 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்களேன்.